ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் நம்மளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நருட்டோக்குன்னு தனியாக வந்து ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ நருட்டோக்கு இப்போ ரீசன்ட் டேஸில் நிறையா அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ்பெஷலி தமிழ் தெலுங்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ப்ரீவியஸாக நம்மளுக்கு இப்போ ஸ்ட்ரீம் ஆகி முடிச்சிருந்தேன், அதாவது சோனியாவில் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்களே. ஸோ அந்த எபிசோட்ஸ்லாம் நாங்கள் வந்து அஃபிஷியலாகவே நாங்கள் வந்து ரிட்டர்ன் கொண்டு வர போகிறோம். ஸோ நாங்கள் வந்து அஃபிஷியல் பிளாட்ஃபார்முக்கு வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸுமே கொடுத்துருக்குறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் சரி, ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் சரி, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பிங்லேயே நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்களாம். ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸோடையும் கொலாபரேஷன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனல் 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் 100 பேர் தாங்க தேவைப்படுறீங்க. ஆப்வியஸ்லி இந்த வீடியோக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விட்டு போங்கப்பா, இன்றைக்கே கூட நம்ம 4000 ரீச் பண்ணிடலாம். ஸோ அதனால் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய நருட்டோ ஷிப்புடனுடைய தமிழ் டப், அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சோனியாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பானுங்களே. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கொண்டு வர போகிறானுங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைரசியில் தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. வேணா நம்ம டிவியில் பார்த்த உடனே ஸோ அதை அஃபிஷியலாக பார்க்குறதுக்கு எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் அவைலபிளாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தக்குரிய விஷயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அஃபிஷியலாக ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே ரிட்டன் கொண்டு வர போகிறானுங்க. அதுதான் நம்மளுடைய கிரன்ச்ரோல் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்மளுக்கு ஜூலை 6 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத ஸோ ஃபைனலி இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறானுங்க. அதாவது சீசன் 1லேருந்து சீசன் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எபிசோட்ஸ், அதாவது எபிசோட் 1லேருந்து 220, அதாவது 220 எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரன்ச்ரோலில் வந்து தமிழ் டப்பில் கொண்டு வர போகிறாங்க. என்ன ப்ரோ 220 தான் சொல்கிறா, இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோனியாலே ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்களே, அதெல்லாம் எப்போ கொண்டு வருவானுங்க அப்படின்னா, அதெல்லாம் நெக்ஸ்ட் பேட்சுக்கு வந்து மூவ் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ செப்டம்பரில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறானுங்க. அதாவது செப்டம்பர் 2026 நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு இந்த 220 எபிசோட் தான் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கானுங்க. ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட்டு அப்படின்னா, நம்ம டிவியில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, டிவியில் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய சீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பானுங்க. ஏன்னா நிறைய சில்ட்ரன்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் சீனு, ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக கட் பண்ணியிருந்திருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நம்மளுக்கு தமிழ் டப்லையும் சரி, தெலுங்குலையும் சரி, ஹிந்திலையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எடிட் பண்ணி நருட்டோ வந்து பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்து தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ நிறைய பேருக்கு அதுவுமே பிடிச்சிருக்காது. ஆனால் இப்போ வந்து கிரன்ச்ரோல் இன்னொரு உத்தரவாதம் கொடுத்துருக்கானுங்க. அப்படின்னா நாங்கள் வந்து அன்சென்சார்டு வெர்ஷனை தான் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் சரி, ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் சரி நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா மண்டையை குழப்பி விட்டுருச்சு. இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்குலாம் பண்ணுறாங்களே, ஸோ தமிழுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் சொல்லிட்டானுங்க. ஸோ தெலுங்குக்கு பார்த்தோம் அப்படின்னா, தெலுங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஷிப்புடன் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து தெலுங்கு டப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் அவங்க கொடுக்கல அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தெலுங்குவே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கேட்டு அப்புறம் வரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டூடியோவை மாற்றி ஸோ வேறு ஸ்டூடியோ பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுவுமே வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அவங்களுக்கு சைடில் என்னென்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெளிவாக தெரில. ஆனால் டப்பிங் வராமல் இருந்துச்சு, அவங்க சப்போர்ட் கொடுக்கலங்கிறதுனால டப்பிங் வராமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டூடியோவே மாற்றிட்டாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாய் சுஜித் ப்ரோ டீமே போட்டு ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல டப்பிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்போ 4th கிரேட் நிஞ்சா வார் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டப்பிங்கே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரப்போகிற இந்த கிரன்ச்ரோலில், அதாவது அவங்களுக்கு ஷிப்புடனில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாய் சுஜித் ப்ரோ டீமே வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை வந்து ஃபுல்லாக டப்பிங் பண்ணி கொடுக்க போகிறாங்கப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்சென்சார் விஷன் போனால் இன்னும் நல்லா க்ளீனாகவே கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா சோனியாவே கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக, அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு போல் மொத்தமாக 40 எபிசோட் நியூ எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறானுங்க.
அதாவது சீசன் 1லேருந்து அப்படியே ஒரு 40 எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல, அதாவது சாய் சுஜித் ப்ரோ டீமே டப் பண்ண மாதிரி ஸோ ஒரு 40 எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறானுங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு. இவ்வளோ பெரிய விஷயம் வந்து அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹிந்தி சைட் போனோம் அப்படின்னா ஹிந்தி சைட்லேயும் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு டப்பிங் ரிலீஸ் ஆகும்போது ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்பாங்க. இதெல்லாம் தப்பு இருக்குது, ஒரு கிரிட்டிசிசம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி ஸோ இப்போ வரப்போகிற ஸோ இந்த கிரன்ச் ரோலில் வரப்போகிற இந்த நருட்டோ ஷிப்புடனில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பெயின் ஆர்க் வரும்போது பெயின் வந்து ஸ்பீச் பண்ணுவார்ல பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து இந்த ஆல்மைட்டி புஷ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச்லாம் பண்ணுவார். ஸோ அந்த ஸ்பீச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஹிந்தி டப்பில் அதை வந்து கொஞ்சம் மொக்கையாக பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த பெயின் ஆர்க்கில் அவங்களுக்கு வந்து அந்த மொத்த அந்த வாய்ஸையும் அதாவது ஸோ நியூ ஸ்பீச் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத, அதாவது அதை ரீடப் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாதரா, அதாவது நம்ம வந்து மாதரா தானே சொல்லுவோம். ஆனால் அவங்க ஹிந்தி சைடில் மாடரா அப்படிங்கிறத ப்ரொனன்சியேஷன் வந்து கொஞ்சம் தப்பாகவே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால் இந்த வரக்கூடிய எல்லா எபிசோட்லேயுமே அந்த மாடரா அப்படிங்கிற வார்த்தையை தூக்கிட்டு மாதரா அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷனை மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் மினோட்டா வாய்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் போல இருக்குது. வேற ஒருத்தர் வாய்ஸ் போட்டிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால் ஆரம்பத்திலேருந்து வரக்கூடிய மினோட்டா வாய்ஸை பொறுத்தையும் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையுமே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோனானோட வாய்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் ரீடப் பண்ண போகிறோம். ஸோ கோனானோடைய ஸோ ஆல்ரெடி பண்ணியிருந்த ஹிந்தி கேரக்டரை தூக்கிட்டு ஸோ நாங்கள் வந்து வேறு கேரக்டர் வந்து போட போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி சைடும் அப்புறம் வந்து தெலுங்கு சைடுமே நியூவாக வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் சைடில் என்ன பண்ண போகிறானுங்க தெரியல. நம்மளுக்கு அதே டப்பை தூக்கி போட போகிறானுங்களா? ஸோ நம்மளுக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் எல்லாம் நம்மளே நிறைய இதில் சொல்லியிருந்தோம். நிறைய டப்பிங் எபிசோட்ஸ்லாம் வரலை. ஸோ ஒரு சில விஷயங்களெல்லாம் அவங்களே மாற்றிருந்தாங்க. ஸோ அதெல்லாத்தையும் மாற்றி நம்மளுக்குமே கொடுத்தாங்க அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டப்பாவே இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு நருட்டோ ஷிப்புடன் நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்து நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ தப்பு சொல்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. ஸோ தப்பு சொல்கிறதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஒரு சில எபிசோட்ஸை வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அடுத்தடுத்த எபிசோடு மூவ் ஆகுது. தமிழ் பிளே ஆகிற இடத்துல நம்மளுக்கு வந்து தெலுங்கு கொடுத்துட்டு அந்த எபிசோடே அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாமல் போகிறது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் தப்பாக இருந்துச்சே தவிர நம்மளுக்கு வாய்ஸ் எல்லாம் ஓகே தான். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியமாரில் எதுவுமே தெரியலை. ஸோ அதனால் ஓகேன்னு சொல்லலாம். ஸோ நடுவில் கூட இந்த நம்மளுடைய எனக்கு என்ன சேஞ்ச் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா நம்மளுடைய கிளாசிக்கில் நம்மளுடைய ஜிராயாவுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாய்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஷிப்புடனில் அங்கங்கே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயில அதே வாய்ஸே மெயின்டைன் பண்ணி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச் ரோல் வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வர போகிறானுங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். சரி ஓகே ப்ரோ, இதுக்கு நியூ எபிசோட்ஸ்லாம் எப்போ ப்ரோ கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஸோ நியூ எபிசோட் இன்னும் வந்து நம்மளுடைய சோனியா வந்து கன்ஃபார்ம் பண்ணவே இல்லைப்பா. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் சொன்னார். அவர் வந்து ஒரு டப்பர்கிட்ட வந்து விசாரிச்சதா வந்து சொன்னார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து என்கிட்ட சொன்னார்ப்பா. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் நியூ எபிசோட்ஸ்லாம் கொண்டு வரானுங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் இவ்வளோ அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கானுங்கல்ல. ஸோ நருட்டோ ஷிப்புடனுக்கு ஸோ அதனால் மேபி நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தை நருட்டோவை கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்டால் தான் மறுபடியும் வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறனால கூட அவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியாக மூவ் பண்ணலாம். ஸோ அதனால் கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எபிசோட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால் கூட நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொண்டு வர போகிறானுங்க அப்படிங்கிறத. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சோனி இருக்கானுங்க இல்லையா. ஸோ சோனி வந்து பார்த்திங்கன்னா நியூ 3 சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறானுங்க. நியூ 3 சேனல்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறானுங்க. ஸோ சோனி தமிழ், சோனி தெலுங்கு, சோனி மலையாளம் அப்படிங்கிற மாதிரியான 3 சேனல் வந்து நியூவாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதில் தமிழ் தெலுங்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மலையாளம் வந்து கன்ஃபார்ம் இன்னும் ஆகலை. ஸோ மலையாளம் வருமானது தெரியல. ஆனால் தமிழ் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மந்த்லி வந்து நம்ம 19 ரூபீஸ் ஏதோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதில் என்ன மாதிரியான கண்டென்ட் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஃபுல்லாக நருட்டோ ஷிப்புடனே போட போகிறாங்களான்னு தெரியல. ஸோ இல்லாட்டி நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்போம். சோனியோட கிரியேட்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அதாவது இந்த சேனலோட ஓனர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஸோ இந்தியாவுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய அனிமே கண்டென்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதை தமிழ் நம்ம சோனியான்னு நியூவாக சேனல் ஆரம்பிச்சாங்கன்னா அதில் நிறைய அனிமேஸ் வந்து கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து நிறைய டவுட்டாக இருக்குது. ஸோ பாசிபிளி கிரன்ச் ரோலில் என்ன டப்பிங் இருக்குதோ அதை தூக்கி கொண்டு வந்து இந்த சேனலில் வந்து ரன் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா கிரன்ச் ரோல் பிளாக்னு ஒரு சேனல் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு சோனியாலே ரன் பண்ணிட்டு இருக்கானுங்களே அனிமே எல்லாம்.
ஸோ அது மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி ரிலீஸ் ஆன அனிமையெல்லாம் அவங்க வந்து கன்சோலில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறானுங்களும் தெரியல. ஸோ ஆனால் சோனி தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நருட்டோலேருந்து நியூவாக ஒரு லைவ் ஆக்ஷன் வந்து வரப்போகுதான். ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது பேரே வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா ஷோ நருட்டோ அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வச்சுருக்கானுங்க. ஸோ இது வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா February 2027 வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க இந்த லைவ் ஆக்ஷனு. ஸோ லைவ் ஆக்ஷன் நருட்டோவில் வரப்போகுதுன்னா அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருப்பானுங்க அப்படிங்கிறத நம்பலாம். ஸோ லைவ் ஆக்ஷன் வரும்போது ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொலாபரேஷன்லாம் இருக்குது. ஸோ நருட்டோவும் பப்ஜியும் வேறு இப்போ ரீசெண்டாக கொலாபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நியூ அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த இன்ட்ரோவெலாம் நிறைய பார்த்தோம். ஸோ நம்ம நருட்டோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ககாஷி அப்புறம் சாக்குரா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப்பு கிட்ட போகிற மாதிரியும், அதுக்கப்புறம் பப்ஜியிலேருந்து நிறைய கேரக்டர்ஸ் சுனாடாவும் ஜெராயும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஃபைட்டுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பண்டில்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஆனால் நருட்டோ ஷிப்புடனோட கொலாபரேஷன் வச்சுருந்தா கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ வந்து ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நேரடியாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரீ ஃபயரில் நருட்டோ கொலாபரேஷன் வந்த உடனே நிறைய ஓல்டு பிளேஸ்லாம் நிறைய பேர் ரிட்டர்ன் வந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரே கொஞ்சம் மாறுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி கொண்டு வராங்க. ஸோ அது எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதாவது சாப்டர் 3 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ நருட்டோ ஷிப்புடனே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 3 வரப்போகுது அப்படிங்கிறத கெல்லியக்கா வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ சாப்டர் 3 வந்து வரப்போகுது. அதில் வந்து எனக்கு வந்து பர்சனலாக ஃபேவரட்டான ஒரு பண்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுதான் நம்மளுடைய ஹினாட்டா அக்கா பண்டில். ஸோ ஹினாட்டா அக்காவோட பண்டில் வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ சாப்டர் 3 எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ நருட்டோ ஷிப்புடன் வந்து மறுபடியும் ஃப்ரீ ஃபயரில் கொலாபரேட் பண்ணி வந்தாச்சு அப்படின்னா எனக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கும். ஸோ எனிவே வரட்டும். ஸோ வரும்போது நம்மளும் ஃப்ரீ ஃபயரில் அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் நருட்டோ ஷிப்புடனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு இன்னும் மூவிஸ்லாம் வந்து தமிழ் டப் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. ஆனால் ஹிந்திக்காரங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன மூவி வரப்போகுது அப்படின்னா நருட்டோ தி மூவி ஷிப்புடன் பிளட் பிரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி வந்து இருக்கும். ஸோ அதை வந்து அவங்களுக்கு ஹிந்தி டப் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நருட்டோ த வில் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஒரு மூவி ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ஹிந்தி டப் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ஹிந்தி டப் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு இன்னும் அதெல்லாம் தமிழ் டப்பே வரமா என்னங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சோனியா வந்து ரிலீஸ் பண்ணுவான் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ ரிலீஸ் பண்ணானுங்க அப்படின்னா நம்மளும் கூடிய சீக்கிரத்தில் இந்த மூவிலாம் பார்க்கலாம். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மூவி ரிலீஸ் ஆகாது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ எனிவே நம்மளுக்கு வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்லுங்கப்பா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் இருக்க மூவிலாம் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் டப் வந்து வரணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆசைப்பட்றீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா மூவியுமே வந்து ஃபில்லர்ஸாக தான் இருக்கும். ஸோ ஆனால் ஒரு மூவி வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லர் கிடையாது. அதாவது கடைசியில் ஒரு மூவி ஒன்று வரும். ஸோ ஹினாட்டாவும் நருட்டோவும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மூவி வந்து கொண்டு வந்திருப்பானுங்க, தி லாஸ்ட்ன்ற ஒரு மூவி. ஸோ அதை மட்டும் அவங்க தமிழ் டப் பண்ணாமல் போயிட்டான்னு வச்சிங்களேன், அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலாக வரும். மிச்சப்படி இருக்கிற மூவிஸ்லாம் எனக்கு வந்து தமிழ் டப் பண்ணாட்டி எனக்கு ஓகே தான். ஆனால் கடைசியில் இருக்கிற மூவி தான் ஒரு மெயினான ஒரு மூவி. ஸோ அதை மட்டும் பண்ணாமல் விட்றாதீங்கடா. அப்போ தான் வந்து நருட்டோவை பார்த்து ஒரு ஃபுல்ஃபில்லே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த மூவி பார்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாப்பினஸே நருட்டோவை பார்த்த ஃபீல்லே வந்து முடியும். ஸோ அதனால் அந்த மூவியை மட்டும் வந்து டப் பண்ணாமல் விட்றாதீங்கப்பா. ஸோ அதுதான் என்னுடைய லாஸ்ட் கோரிக்கையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம்ப்பா. இதில் ரீசெண்டாக நம்மளுக்கு நருட்டோ ஷிப்புடன் சரி, ஸோ அதுக்கப்புறம் எங்கெங்கே ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இதை தவிர்த்து நாளைக்கு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன்ப்பா. ஸோ அதில் வந்து ரீசெண்டாக வந்த தமிழ் அனிமே அப்டேட்ஸும் அதுக்கப்புறம் ஸோ ரீசெண்டாக வந்த அனிமே அப்டேட்ஸும் வந்து ஒரு வீடியோ மாதிரி போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ இத்துடன் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.